தொகுதிகளில் தொடர்ச்சியாக முன்னிலையில் இருந்து வருகிறது. தமிழ்நாடு அரசியலில் ஒரு புதிய திருப்பத்தை தமிழக வெற்றி கழகம் உருவாக்கி இருக்கிறது. இந்நிலையில் தான் தற்பொழுது பாரத பிரதமர் நரேந்திர மோடி தமிழக வெற்றி கழகத்துக்கு தனது வாழ்த்தை தெரிவித்திருக்கிறார். தனிப்பெரும் கட்சியாக, அதாவது தமிழ்நாடு சட்டப்பேரவை 2026 சட்டப்பேரவை தேர்தலில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று 108 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் தான் போட்டியிட்ட 2 சட்டமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய விஜய் இன்னும் சற்று நேரத்தில், அதாவது 7:30 மணி அளவில் லோயலா கல்லூரிக்கு சென்று பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை பெறவிருக்கிறார். அதற்கு முன்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் அடையாறில் இருக்கக்கூடிய அவரது தாய் மற்றும் தந்தையை சந்தித்து ஆசீர்வாதம் வாங்குவதற்காக வந்து கொண்டிருக்கிறார். வெற்றி பெற்ற சான்றிதழை பெறுவதற்கு முன்பாக தாய் மற்றும் தந்தையை சந்தித்து ஆசீர்வாதம் வாங்குவதற்காக, வாழ்த்துக்களை பெறுவதற்காக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தனது நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டு அடையார் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அடையாறில் இருக்கக்கூடிய சாஸ்திரி நகரில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் தந்தை சந்திரசேகர் மற்றும் அவரது தாய் சோபா ஆகியோர் இங்கு வசித்து வருகிறார்கள். அவர்களை பார்த்து தமிழ்நாட்டில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய நிலையில தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெறுவதற்காக வருகை தந்து கொண்டிருக்கிறார். வரக்கூடிய வழி நெடுகிலும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. ஈஸியா ஏசி வாங்க வசந்த் வாங்க.